இந்த 100 கோடி மக்களுடைய சொத்து, கோயில் சொத்து. கோயில் சொத்து குலநாசம். யார் கோயில் சொத்தை ஏமாற்றுகிறார்களோ அவர்களுடைய குல சந்ததி நாசமா போகும். பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இவர்களை கட்டுப்படுத்துகிற முதலமைச்சரும் முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருக்கிற விஷ்ணு ரெட்டி கும்பலும் ஒரு எந்த காலத்திலையும் தப்ப முடியாது. பதில் சொல்லியே ஆக வேண்டும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் மீனா. தற்போதைய அரசியல் சூழல் பத்திர கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா பழனியாண்டவர் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி பார்க்கிங் நிலத்தை 2 கோடிக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்திலே ஊழல் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள், அதாவது இந்து அறநிலையத்துறை ஆணையாளர் ஸ்ரீதர், போன ஆட்சியிலையும் அவர் தான் ஆணையாளர், இந்த ஆட்சியிலும் அவர் தான் ஆணையாளர். இந்த ஆணையாளருக்கு தெரியாமல் நடப்பதற்கு அங்க ஒன்றுமே இல்லை. ஆணையாளருடைய உத்தரவின் பேரில் தான் இந்து அறநிலையத்துறை இதில் சம்பந்தப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு துறை பத்திரப்பதிவுத்துறை. பத்திரப்பதிவுத்துறை பதிவாளர் மறுத்துவிட்ட பிறகு துணை பதிவாளர் சப் ரெஜிஸ்ட்ரார் அவர் தான் இந்த பத்திரப்பதிவை நடத்தி கொடுத்திருக்கார். நடத்தி கொடுத்த பிறகு ஒரு அதிகாரி பணி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாரிமுத்து அந்த அதிகாரி பேர். அப்போ இந்த இத்தனையும் இடைநிலை அதிகாரிகளோ கீழ்நிலை அதிகாரிகளோ இதில் சம்பந்தப்படவே இல்லை. 100 கோடி ரூபாய் என்பது அமைச்சருக்கு மேல முதலமைச்சர், இவர்களை இயக்குகிற விஷ்ணு ரெட்டி கவனத்திற்கு போகாமல் இந்த வேலை நடந்திருக்காது. காரணம், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அதே போல பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் யாருன்னா லோகேஷ். இந்த லோகேஷ் மூத்த அதிமுக அரசியல்வாதி, முன்னாள் சபாநாயகர் உடைய மகன், தனபாலுடைய மகன். அப்ப இவர்கள் எல்லாம் ஏதோ தெரியாமல் ஒரு கீழ்நிலை அதிகாரி தவறாக சொன்னார் 100 கோடி ரூபாய் நிலம் பதிவு செய்யப்பட்டது என்றெல்லாம் சாதாரண தட்டி விட்டு போக முடியாது. இது ஒரு பெரிய மோசடி. இந்த மோசடியை கண்டிப்பாக விஜயுடைய ஆலோசகராக இருக்கிற விஷ்ணு ரெட்டியினுடைய கவனத்திற்கு போகாமலோ ஆதவர்ஜுனாவுடைய கவனத்துக்கு போகாமலோ இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இவ்வளவு பெரிய மோசடி, ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இந்த நிலம் கோயில் நிர்வாகத்திற்காக தனியார் ஒருவர் கொடுத்த நிலம். இந்த நிலத்தை போன ஆட்சியில பேரம் படியாமல் அமைச்சர் சேகர் பாபு கேட்ட பல கோடிகள் படியாமல் புதிதாக வந்த அரசு பாதி ஒரு 20 கோடி ரூபாய் கொடுக்கப்பா கரைமணி கொடுத்துறோம், இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல கோயில் நிலங்களை இந்த விஷ்ணு ரெட்டி கும்பல் பல கோடிகளை கையூட்டு வாங்கி கொண்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. பழனிமலை முருகனை காப்பாற்ற வேண்டிய தேவையே வந்துருக்கு. திருச்செந்தூர் முருகனை காப்பாற்றணும், மருதமலை முருகனையும் காப்பாற்றணும், வடபழனி முருகனையும் காப்பாற்றணும். எல்லா முருகர்களும் பயந்து போய் இருக்கிறார்கள். ஏண்டா மொத்தமா வித்துப்படாதுங்கிறாங்க. அப்போ மக்கள் உடைய கவலையை தீர்ப்பதற்கு முருகன் கோயிலுக்கு போய் முருகா காவடி எடுத்துட்டு போய் முருகனை வேண்டுவோம். இப்ப முருகனுக்கே பிரச்சனை வந்துருச்சு. முருகனுடைய நிலங்களை போலி பட்டா போட்டு விற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாவதுதான் விஜயுடைய ஆட்சினா. ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல, லாவண்யம் இல்ல, 50-100 ஊழல் தான் ஊழல், 100 கோடி ஊழல். இந்த 100 கோடி மக்களுடைய சொத்து, கோயில் சொத்து.
கோயில் சொத்து குலநாசம். யார் கோயில் சொத்தை ஏமாற்றுகிறார்களோ அவர்களுடைய குல சந்ததி நாசமா போகும். இது யாரு செய்திருந்தாலும் ஆண்டவன் தண்டனை கொடுக்கிறானோ இல்லையோ, கண்டிப்பா காலம் தண்டனை கொடுக்கும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றே கொள்வான். ஆக இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இவர்களை கட்டுப்படுத்துகிற முதலமைச்சரும் முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருக்கிற விஷ்ணு ரெட்டி கும்பலும் ஒரு எந்த காலத்திலையும் தப்ப முடியாது, பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஓகே சார், இப்ப பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல மதுபான கடைகளை மூட கோரி மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. இதுக்கு வந்து போலீசார் வந்து தடியடி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது மதுக்கடைகளை மக்களோடு மக்களாக மாணவர்களும் மாணவிகளும் தான் போராடுறாங்க. என்ன காரணம்னா, அந்த குடும்பத்தில் தந்தை ஒரு குடி நோயாளியா இருந்தா அந்த குடும்பத்துல நிம்மதியே இருக்காது. தினம் தினம் சண்டை சச்சரவு, வேலைக்கு போயிட்டு குடிச்சிட்டு தான் வருவான், தாயை அடிப்பான், குழந்தையை அடிப்பான். பல குழந்தைகள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கு, பல பெண்கள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கு. இதெல்லாம் இன்று நேற்று இல்லை, காலங்காலமா நடக்கும். மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற அண்ணாமலை இந்த மது ஒழிப்புக்காக போராடுகிற பள்ளி மாணவர் மாணவிகள் தாக்கப்பட்டதற்கு கண்டனமே தெரிவிக்கல. காரணம், இதை மூடி மறைக்க முயற்சி செய்கிறார். கண்டிப்பா மதுக்கடையை மூடணுங்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தையோ பெண் குழந்தைக்கோ மிகப்பெரிய கோபம் இருக்கு. பெண்கள் தான் போய் போராடுறாங்க. காரணம், அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான். குடும்பம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட, பெண் குழந்தை பாதிக்கப்படுது. அப்போ இந்த அரியலூர் நடந்த நிகழ்ச்சி காவல்துறையால் மூடி மறைக்கப்படுகிறதே தவிர, இதே போல பல போராட்டங்கள் நடந்தா இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக காவல்துறை தான் மூடி மறைக்கும். காவல்துறை மூடி மறைக்கிற பொழுது காவல்துறையுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஏவல் துறை, இந்த மீடியா துறையில் இருக்க பல பேர் காவல்துறையோடு நெருக்கமா இருப்பான். அவர்கள் செய்தி வராம பார்த்துக்குவான். ஏன் செய்தி வராம பார்த்துக்கிறான்னா, அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில காவல்துறை கையூட்டு கொடுப்பான். அரசியல்வாதிகளுக்கும் ஊடகவியலாளர் கையூட்டு, காவல்துறைக்கு கையூட்டு, மக்கள் பக்கம் யாரும் இருக்கிறது இல்லை. இது போன்ற பல செய்திகள் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த செய்திகள் மறைக்கப்படுகிற பொழுது மனசாட்சியும் ஒழிக்கப்படுகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். ஓகே சார், இப்ப பாத்தீங்கன்னா கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆல்ரெடி 45 லட்சம் கொடுத்திருக்காங்க. இப்போ முதல்வர் விஜய் அவங்க வந்து அரசு வேலை கொடுப்பதற்கான காரணம் என்ன? அப்படி கொடுக்கிற மாதிரி இருந்தா அவங்க பிரச்சாரத்துல தஞ்சாவூர், திருச்செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு சில இடத்துல வந்து இறந்துருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்கலாமே. கரூருக்கு மட்டும் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் கரூர் 41 பேர் மரணம் தான் உலகளாவிய இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போனது. ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்து 41 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதுதான் உலகளாவிய விஜய் மீது ஒரு பார்வையை திருப்பியது. தமிழ்நாடு முழுக்க திமுக அஞ்சி நடுங்கியது. திமுக வழக்கே விஜய் மேல வழக்கே போனது. அப்ப யார் குற்றவாளி என்பதில் திமுகவே மூடி மறைத்தது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் சிபிஐ விசாரணைக்கு போய், உச்ச நீதிமன்றத்துக்கு போய், உயர் நீதிமன்றத்தில் உடனடியாக ஒரு விசாரணை கமிட்டியை அமைத்தார்கள். அதுவும் புறக்கணிக்கப்பட்டது. இப்படி பல தடைகளை தாண்டித்தான் செந்தில் பாலாஜி குற்றவாளியா, விஜய் குற்றவாளியா, இப்படி ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்தது. இதுல செந்தில் பாலாஜி ரோலே இல்லை. காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா, அவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டார். சிபிஐ விசாரணை அதான் சொல்லுது. அப்ப ஜோஸ் தங்கையா என்ன சொல்றாரா, எனக்கு சென்னையிலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அவர்களை நீ தொந்தரவு செய்ய வேண்டாம், அவர்களை இஷ்டம் போல விட்டுருங்க, அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துவதில் எந்த குளறுபடியும் வேண்டாம்.
அதன் பிறகுதான் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது. 41 பேர் மரணத்திற்கு காரணம் முதல் குற்றவாளி விஜய், இரண்டாவது குற்றவாளி காவல்துறை தன்னுடைய கடமையை அரசியலுக்காக மறந்தது இரண்டாவது குற்றம். இது தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த 41 பேர் மரணம் இன்னும் நிலுவையிலே இருக்கு. ஏன் தொடர்ந்து கூட்டத்தை கூட்டினீங்க? விஜய் நீங்க வருகிற நேரம் 2:30 மணி, பத்திரிகை விளம்பரம் 2:30 மணிக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன் 6 மணி வரைக்கும் விஜய் வரல? விஜய் ஏன் வருகிற வழியில் மக்களை சந்திக்கல? மக்களை சந்திக்காம வந்ததனுடைய விளைவு மக்கள் போல திரண்ட வேலுச்சாமி போல வரலாம். அப்ப இதெல்லாம் விஜயினுடைய குற்றம். இப்படி இவ்வளவு குற்றத்துக்கும் காரணமான விஜய் மீது ஏன் எஃப்ஐஆர் காப்பி போடல? இன்னைக்கு வரைக்கும் விஜய் மேல எஃப்ஐஆர் காப்பி போடலையே. திமுக அஞ்சி நடுங்கி திமுக தன்னுடைய அதிகாரத்தை மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கி கொண்டது. இது சிபிஐ விசாரணையில இந்த அளவு இருக்கு. அதன் காரணமாக விஜய் என்ன நினைக்கிறாரு? நம்ம முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு 35 பேருக்கு அரசு வேலை கொடுக்கணும், 32 பேருக்கு. ஏன் 32 பேருடைய உயிர் தியாகம் தான் நம்மளை முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர்த்தியது. இந்த 41 பேர் உயிர் தியாகத்தை அந்த மாந்திரிகத்தை கோவாவில் வச்சு ஏறக்குறைய ஒரு 50 நம்பியுதிரிகளை வச்சு ஒரு பெரிய பூஜை செய்து, அந்த பூஜை பரிகாரம், அந்த பரிகாரத்தோடு பரிகாரம் செய்யாமல் தேர்தலை சந்தித்தால் அந்த 41 உயிரினுடைய ஆவி நமக்கு பெரிய தடையா இருக்குன்னு ஒரு பெரிய யாகத்தை செய்து அதன் பிறகுதான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடிந்தது. அதற்காக அந்த குடும்பத்திற்கு அரசு பதவியை, அரசு வேலையை கொடுத்திருக்கிறார். இது கண்டிக்கப்படக்கூடியது. காரணம், ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்து இறந்து போனவர்களுக்கு அரசு வேலைனா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு இறந்து போனவர்களுக்கும் அரசு வேலையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த சினிமா நடிகனை பார்க்க வந்து திரைப்பட கவர்ச்சியால், இனக்கவர்ச்சியால், பாலியல் கவர்ச்சியால் கூடுகிற கூட்டம் ஒரு அரசியல் முயற்சி பெறாத கூட்டம், அரசியலை தெரிந்து கொள்ளாத கூட்டம். ஆகையால் இந்த அரசு வேலை திரைப்பட கவர்ச்சிக்கு வருகிற கூட்டத்திற்கு கொடுப்பது என்பது மேலும் மேலும் உற்சாகப்படுத்துவதற்கு சமம். ஆகையால் இது தவிர்க்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் தடுக்கப்பட வேண்டும். காரணம், இது இவர்களை உற்சாகப்படுத்துவதன் மூலம் 20 லட்ச ரூபாய் பணம் அரசு வேலை என்பது இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பயன்படுமே தவிர இவர்களை சிந்திக்க வைப்பதற்கு பயன்படாது. இது விஜய் மீது பொதுமக்கள் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஓகே சார், தேர்தலுக்கு பிறகு முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு போயிருக்காரு. அவரை பார்க்க வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இன்னும் சினிமா கவர்ச்சி குறையவில்லை. அரசியல் ரீதியான முதிர்ச்சி அடையாமல் இன்னும் இந்த மக்களை சினிமா கவர்ச்சியில விஜய் வைத்திருக்கிறார் என்பதை அங்க பார்க்க முடிகிறது. அரசியல் ரீதியாக அறிவு பெறுகிறவர்கள் ஒரு திரைப்பட நடிகனை பார்க்க இவ்வளவு கூட்டம் வரமாட்டான். எப்படி விக்கிரவாண்டியில முதல் கூட்டம் சினிமா நடிகனை பார்ப்பதற்கு வந்து உச்சி வெயிலில் பல பேர் மயங்கி குடிப்பதற்கு நீர் இல்லாமல் கழிவறை நீரை குடித்து கொண்டு போன அவலமெல்லாம் நடந்தது. அதே போலதான் இப்பவும் முதலமைச்சர் ஆன பிறகும் இவர்கள் மீண்டும் அதே தவறை செய்கிறார்கள். இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்த வேண்டும். இந்த மக்களுக்கு கல்வி அறிவு போதிக்கப்பட வேண்டும். அதுதான் அவர்களை மீட்டெடுக்க முடியுமே தவிர இந்த சினிமா கவர்ச்சி என்பது இன்னொரு கருவுரை கொண்டு வருமே தவிர, கருவுரை நிலை ஏற்படுத்துமே தவிர, நீங்க ஊட்டியில ஷூட்டிங் நடக்கும், ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், போயிட்டு இருப்பான், வர வந்துட்டு இருப்பான். ஏன் தினம் தினம் ஷூட்டிங் நடக்கும்?
அவன் பார்க்கவே மாட்டான் ஊட்டியில் இருக்கிறவன். ஆனா நம்ம ஊர் குப்பம்பட்டியில போய் ஷூட்டிங் நடத்துனீங்கன்னா 3 நாள் அங்கதான் கிடப்பான். ஏன் அவனுக்கு அரசியல் தெரியாது. ஊட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அரசியல் தெரியும், கொடைக்கானல் இருக்கிற அத்தனை பேருக்கு அரசியல் தெரியும். படிச்சவனா இருப்பான், கான்வென்ட் போயிருப்பான், நுனி நாக்கில ஆங்கிலம் பேசுவான். அடிப்படை கல்வி அவனுக்கு கொடுத்து விட்டால் அவன் இந்த திரைப்பட களிசடைகளை எல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டான். திரைப்படத்திலிருந்து அரசியலை பிரித்தெடுக்கப்பட வேண்டிய நேரமும் காலமும் வந்து விட்டது. இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அநியமாய் இருக்கிறார்கள் என்றால் இல்லை. மீண்டும் மீண்டும் சினிமா கவர்ச்சியில தான் இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது. அதுதான் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வருவதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் எங்க தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரும் தமிழக தலைமைச் செயலகம் எப்படி இருக்கிறது என்பதை கூட பார்க்காதவர்கள். ஆகையால் இந்த நடைமுறை தவிர்க்கப்பட வேண்டும். ஓகே சார், காமராஜர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் ஆண்ட மண் இது. அவங்க மேடை பேச்சுக்கும் அவங்க சட்டசபையில பொதுக்கூட்டத்துல பேசின விதத்துக்கும் இப்ப இருக்க முதல்வர் விஜய் அவரு பேசக்கூடிய விதத்துக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. இல்ல, திரைப்படத்துறையை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக வந்தால் அவருக்கு திரைப்பட தாக்கம் தான் அதிகமா இருக்கும், அரசியல் தாக்கம் இருக்காது. காமராஜர் பல ஆண்டு காலம் சுதந்திர போராட்ட காலத்தில் சிறையில் அடைபட்டு கிடந்தவர். பல வழக்குகள், பல போராட்டம், பல தடியடி, துப்பாக்கி சூடு, இதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கை. விஜய்க்கு அப்படிலாம் இல்லையே. திரைப்பட டான்ஸு, திரைப்பட நடிப்பு, திரைப்பட கூத்து கும்மாளம், இதுதான். அப்போ அவர்களெல்லாம் அடிப்படை அரசியல்வாதிகள், இவர் விபத்தில் முதலமைச்சர். அதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். ஓகே சார், இப்போ வந்து அண்ணாமலை பாத்தீங்கன்னா நேற்று கோயம்புத்தூர்ல மாநாடு நடத்திருக்காரு. சோ அதை பத்தி சொல்லுங்க. அண்ணாமலை மாநாடு ஒரு என்ஜிஓ மாநாடு. இந்த மாநாடு மது ஒழிப்பை பற்றி தீர்மானம் போடல, காவிரி பிரச்சனை பற்றி தீர்மானம் போடல, மேகதாது அணை பற்றி தீர்மானம் போடல. எந்த தீர்மானமும் போடாமல் காவிரி பிரச்சனை என்பது தமிழர்களுடைய பிரச்சனையே அல்ல. ஏன்னா கர்நாடகாவில் பாஜக ஆளுகிற காலத்தில் காவிரி நீர் தரமாட்டோம், இது மிகப்பெரிய போராட்டம் நடத்திய போது அண்ணாமலை அங்கே இருந்தார். ஒரு தமிழராக கரூரை சேர்ந்த கொங்கு மண்ணை சேர்ந்தவராக கர்நாடகா காவிரி ஒரு சுட்டு தண்ணீர் தரமாட்டோம் பல தமிழர்களை அகதிகளாக விரட்டி அடித்த பொழுது அவர் அங்க காவல்துறை அதிகாரி. அப்ப அவர் உணர்ச்சியே வரல, போராட்டமே நடத்தல. தமிழர் என்று அவர் கன்னடம் பேசிட்டு கன்னடமா இருந்தார். அப்போ அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் கர்நாடகா ஆதரவாளரா தமிழ்நாட்டுக்கான தமிழருடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு இப்போ தமிழ்நாட்டில் தான் அவர் அரசியல் பண்ண முடியும், கர்நாடகாவில் அரசியல் பண்ண முடியாது. இவர் நடத்திய இந்த என்ஜிஓ கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாது. காரணம், தமிழ் தேசியம் பற்றி அவருக்கு எந்த புரிதலும் இல்லை, தமிழர்களுக்கான அரசியல எந்த புரிதலும் இல்லை. அண்ணாமலையை பார்க்கிற பொழுது காவி நிறத்தவர், RSS அடையாளம், பாஜக முகம், இப்படித்தான் அண்ணாமலை பார்க்கப்படுகிறாரே தவிர அண்ணாமலைக்கு தமிழருடைய அடையாளம் பொருத்தமாகவோ அல்லது பொருத்தப்படவே இல்லை. ஆகையால் அண்ணாமலை தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு கட்சி, சசிகலா ஒரு கட்சி, டிடிவி ஒரு கட்சி, வைகோ ஒரு கட்சி, இப்படி பல கட்சி இருக்குங்க, கொங்கு ஈஸ்வரன். அதே போல அண்ணாமலையும் ஒரு கட்சி தலைவரே தவிர தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் எந்த மூலையிலும் எடுபட. ஓகே சார், தற்போதைய அரசியல் சூழல் பத்தின கருத்துக்களை எங்களுக்கு ரொம்பவே தெளிவா எடுத்து சொன்னீங்க. சோ இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.